லோகேஷ் கனகராஜ் பார்த்தீங்கன்னா, இப்ப தான் கூலி படம் முடிச்சுட்டு, இப்ப தான் முதல் முறையா பார்த்தீங்கன்னா, பிரஸ் மீட் தர ஆரம்பிச்சிருக்காரு. அவரு கூலி படத்த பத்தி என்ன சொல்லியிருக்காரு, அதுக்கப்புறம் அவரோட ஃபியூச்சர் படமா என்னென்ன வருது அப்படின்னு நெறைய அப்டேட்ஸ் தந்திருக்காரு. அது என்னன்னு தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம, நம்ம ஜனநாயகனுக்கும் அதுக்கப்புறம் டிவிகே இருக்குல்ல, அத பத்தியும் பார்த்தீங்கன்னா, நெறைய பேசியிருக்காரு. அது என்னென்ன அப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். இந்த வீடியோவை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா கடைசி முடியும் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு அப்போ தான் புரியும். சரி வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டாக அவர் ஸ்டேஜுக்கு வந்ததுக்கு உடனே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக அவர் பேசினது கூலி படம் பற்றி தான். கூலி படத்தை பற்றி என்ன சொன்னார்னா, கூலி படம் பார்த்தீங்கன்னா அவர் எதிர்பார்த்த அளவுக்கு போகலை அப்படின்னு அவரே பார்த்தீங்கன்னா ஓப்பனாக சொல்லிட்டாரு. ஆனால் நம்ம எப்படி சொல்கிறது, கூலி படம் பார்த்தீங்கன்னா தியேட்டரில் வெறும் 35 நாள் மட்டும்தான் ஓடுச்சு அப்படின்னு அவரே பார்த்தீங்கன்னா ஓப்பன் டாக்காக பேசிட்டாரு. அவர் எதிர்பார்த்த வசூல் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் கிடைக்கல அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் ஆனாலும் அவர் எதிர்பார்த்த அளவுக்கு அவருக்கு வசூல் கிடைக்கலனா கூட ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது பார்த்தீங்கன்னா ஒரு லாபமான படம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாமா. அவங்க போட்ட காசை விட பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் பண்ணது நம்ம சன் டிவி தான். இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தான். அது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல லாபமான படம் தான் அப்படின்னு வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்களாமா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கூலி படத்திலிருந்து நிறைய நான் கற்றுக்கிட்டேன். மக்கள் எங்கிட்டிருந்து என்ன என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு நிறைய கற்றுக்கிட்டேன். அதை பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் ஃபிலிம் இருக்குல்ல, இப்போ அடுத்தடுத்து படம் வருதுல்ல, அதில் பார்த்தீங்கன்னா இந்த பண்ண தப்பை பார்த்தீங்கன்னா அடுத்த படத்தில் நான் பண்ண மாட்டேன். அதில் பார்த்தீங்கன்னா என்னால் என்ன முடியுமோ அதை நான் கண்டிப்பாக பண்ணுவேன் அப்படின்னு நிறைய பேசியிருந்தார். மக்கள் பார்த்தீங்கன்னா எங்கிட்டிருந்து இந்த மாதிரி கதையை எதிர்பார்க்கல. இதுக்கு முன்னாடி எடுத்த படம் நம்ம நிறைய படம் எடுத்திருக்காரு. அந்த மாதிரி கதை தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. அதை பார்த்தீங்கன்னா அடுத்த படத்தில் கண்டிப்பாக நிறைவேற்றும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதுக்கப்புறம் இந்த கூலியை பற்றி நிறைய சோசியல் மீடியாவில் இருக்கட்டும், இல்லை பத்திரிகைகளில் இருக்கட்டும், இல்லை மீம்ஸ் பேஜ்லேயே இருக்கட்டும், எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா அதுக்கு நிறைய நெகட்டிவ்ஸ் இதெல்லாம் தந்துருந்தாங்க. அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா நன்றின்னு சொல்லியிருந்தார். அதுக்கப்புறம் கமலையும் ரஜினியும் வச்சு இவர் ஒரு அடுத்தது ஒரு படம் எடுக்கலான்னு இருந்தார். அது எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தான். இப்போ அது எதனால நின்றுச்சு அப்படின்னும் இதில் ஓப்பனாக பேசியிருக்காரு. இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற டேரக்டருக்கு யாருக்கு தான் பிடிக்காது? தமிழ்நாடை விடுங்க, இந்தியாவில் இருக்கிற டேரக்டர் யாருக்கு தான் பிடிக்காது? ரெண்டு மிகப்பெரிய தமிழ்நாட்டோட சிகரங்கள். ஒன்று பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார், இன்னொன்று உலகநாயகன். 46 வருஷத்துக்கு அப்புறம் ரெண்டு பேரும் இணைஞ்சு ஒரு படம் பண்ணுறாங்கன்னா யாருக்கு தான் இந்த படத்தை எடுக்கணும் அப்படின்னு தோணாது? அவருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு ஆசை தான் இருந்துச்சு. அவங்க ரெண்டு பேர்த்து வச்சு ஒரு சூப்பரான கதையை வச்சு ஒரு படம்